தமிழக சட்டமன்ற தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துவிடுவார். இதன் மூலம் டிவிகே வென்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 107 ஆகும். ராஜினாமாவுக்குப் பிறகு 107 இடங்களை டிவிகே கொண்டுள்ள நிலையில் காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைக்க தேவையான 120 என்ற பெரும்பான்மை பலத்தை பெற்று டிவிகே புதிய ஆட்சியை நிறுவுகிறது. இதுவரை தளபதி விஜயாக இருந்தவர் இன்று முதல் சிஎம் விஜயாக உருவெடுக்கிறார்.